ஹே ஹாய் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாட்ஸ் யுவர் சோல் டிசையர் அண்ட் உங்களுடைய சோலுக்கு என்ன தான் வேணும், வாட் இஸ் இட் ட்ரூலி வாண்ட், என்ன தான் அதுக்கு வேணும், என்ன தான் அதுக்கு இது பண்ணணும், உங்களுடைய சோல் டிசையர் என்ன, உங்களுடைய ஆத்மாவின் ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு சோலும் இந்த இடத்துக்கு வந்து வரப்போ ஒவ்வொரு சோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசைகள் வந்து இருக்கும், ஒவ்வொரு இது வந்து அதோட கடமைகளை வந்து முடிக்க வேண்டியது வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை தாண்டி சப்கான்ஷியஸாக பல ஜென்மங்களாக வந்து இருந்துட்டு வர ஒரு ஆசைகள் வந்து இருக்கலாம், என்ன வேணும், என்ன தேடல்கள் வந்து ஒன்று இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோட நேம் அனிதா. ஐம் அ தமிழ் டேரோ ரீடர். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அலாட் டு மீ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். கீப் மீ சப்போர்ட்டிங். இட் மீன்ஸ் அலாட் டு மீ. ஓகே, நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து வரும். பர்சனல் ரீடிங்ஸ் வந்து நீங்கள் இது பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு வந்து நம்ம பண்ணுவோம். நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்பெசிஃபிக் கொஷினை வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக், அதாவது ரிலேஷன்ஷிப்புக்கான இந்த கொஷின், ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு 4-5 கொஷின், அதே மாதிரி கேரியருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 4-5 கொஷின், எந்த வாட் எவர் த டாபிக், உங்கள் ஹெல்த்துக்கு அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு இது லைக் வாட் எவர் இட் இஸ் அதுக்காக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கொஷின் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு டிஸ்க்ளைமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஜென்ரல் ரீடிங். ஓகே, இது வந்து டேரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ். ஓகே, லைக் அது நடக்கலை இது நடக்கலைன்றனா இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குற ஒரு கைடன்ஸ். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், நீங்கள் எப்படி வந்து நடந்துக்கணும், அமைதியாக இருந்துக்கணுமா, ஆக்ஷன் எடுக்கணுமா, இது பண்ணணும் அது பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டிங்கன்னா விதி. ஓகே, நமக்கு வந்து விதின்னு ஒன்று வந்து இருக்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு என்னோட கர்மா வேறு மாதிரி இருக்கும், என்னோட தங்கச்சிக்கு வந்து கர்மா வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கர்மா ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது பண்ண விடாது, நிறையா தடைகள் வரும், அது வரும் இது வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரியாக்ட் பண்ணணும். இப்போ என்னோட தங்கச்சிக்கு வந்துட்டு கர்மா வந்து குட் கர்மா நல்லா இருந்ததுன்னா அவள் பண்ணுறது வந்து டக்குன்னு வந்து நடக்கும். ஸோ இதுதான் இது வந்து எதுக்கு கர்மா, நான் ஆல்ரெடி ஏதோ வந்து பண்ணியிருக்கேன், அதோட எஃபெக்ட் தான் வந்து என்னை வந்து இப்போ வந்து பண்ணுது. ஸோ அது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் லாவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி ரீல்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். என்னோட ஈகோ பற்றி நான் வந்து போடுறேன். ஓகே, ஈகோயிஸ்டிக் பர்சனுக்கும் ஹையர் செல்ஃப் பர்சனுக்கும், அதாவது ஈகோயிஸ்டிக் பர்சன் வேறு, ஹையர் செல்ஃப் வந்து பர்சன் வேறு. ஸோ அவங்களோட இது எப்படி வந்து இருக்கும், அதே மாதிரி எமோஷனலாக வந்து இருக்கிற விஷயங்களை எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பில் ரெட் ஃப்ளாக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கும். இப்போ வந்து இங்கே ஒரு வீடியோ ஓடும், அந்த என்ன வீடியோன்னு வந்து கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ரீல்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிவைன் எனர்ஜி டேரட்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து வரும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீல்ஸ், உங்களுக்கான ஒரு கைடன்ஸ். ஸோ இட் வில் நாட் டேக் ஒரு 60 மினிட்ஸ் கூட வராதுங்க. 60 மினிட்ஸ், சாரி 60 மினிட்ஸ்ன்றது, ஐம் ரியலி சாரி, 60 செகண்ட்ஸ் கூட இல்லை, 45 செகண்ட்ஸ், 15 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக, கொஞ்சம் கைடன்ஸாக உங்களுக்கும் ஏற்ற மாதிரி வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக க்ரியேட் பண்ண நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எஸ், வித்தவுட் எனி டிலே எப்பயும் போல் 3 கிறிஸ்டல்ஸில் உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் சூஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். ஹே ஹாய். ஓகே, today's crystal is 1, 2 and 3. okay, yes, உங்களோட இன்டென்ஷன் என்ன சொல்லுதோ, எந்த கிறிஸ்டல் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஸ் க்ளோஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவே சம்டைம்ஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டே காட்டும், இல்லைன்னா நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் வந்து சூஸ் பண்ணங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நம்ம இப்போ பண்ண போகிறது வாட்ஸ் எ சோல் டிசையர் அண்ட் அதுக்கு என்ன தான் வந்து வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாப்பிக்கில் தான் நமக்கு இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாட்ஸ் எ சோல் டிசையர் அண்ட் வாட் டு தே ரியலி வாண்ட், வாட் இஸ் இட் சோல் டிசையர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் பீப்பிள், வாட் இஸ் எ சோல் டிசையர், வாட் டு தே ட்ரூலி வாண்ட், வாட் இஸ் எ சோல் டிசையர் அண்ட் வாட் டு தே ட்ரூலி வாண்ட். அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
உங்களுடைய சோல் டிசையர், ஓகே, அதுக்கோட ஓவரால் எனர்ஜின்னு வந்து நம்ம வந்து பார்க்குறச்ச ஹேங்க்டு மேன். ஓகே, இட் சீம்ஸ் டு பி ரொம்ப 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 எதுவுமே ஒரு ஆக்ஷன்ஸே எடுக்காத மாதிரி ஒன்று இருக்குது. ரொம்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அந்த வைப்ரேஷன், சோல் டிசையரோட வைப்ரேஷனே வந்து பார்த்துட்டு, அதாவது உங்களுடைய ஆசைகளோட எப்படி சொல்கிறது, உங்களுடைய சோலோட டிசையர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஆசைகள், விஷஸ், அதோட இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான எந்த முயற்சிகளுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் இட்ஸ் நாட் வந்து நடக்கலை, எதுவுமே வந்து நடக்கலை. ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குன்னு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம், இல்லைன்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் டிஸ்ட்ரக்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாம் இதை வந்து நான் இப்போ கொடுக்குற ரெமெடி ரொம்ப சிம்பிளான ரெமெடி, எஃபெக்டிவ் ரெமெடி. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி நான் கேட்குற என் காதில் வந்து விழுகிற விஷயம் அன்னதானம், அன்னதானம், அன்னதானம். நீங்கள் கூட்டு போடக்கூடாது, நீங்களாக போய் தேடி தேடி போய் கொடுத்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு எஃபெக்டிவான ரெமெடி எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதை விட ஒரு எஃபெக்டிவ் ரெமெடி கிடையவே கிடையாது. நான் இந்த ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவை வந்து நான் கேள்வி வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ உங்கள் விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து நினச்சா தேடி தேடி போய் அன்னதானம் வந்து பண்ணுங்க. ஸோ அதை விட ஒரு எஃபெக்டிவான ஒரு பரிகாரம் லைஃப்பில் வந்து இவர் எதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கிடையாது. நீங்கள் ரெமெடி அப்படின்னு வந்து கேட்டுட்டீங்க அப்படின்னா. ஸோ அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து நம்ம இதுக்கு வந்து பார்க்குறச்ச வந்துட்டு ஹேங்க்டு மேன். ஓகே, லைக் வேற ஒரு கோணத்தில் பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து நினைக்கலாம். இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்ல. ஸோ இந்த சில பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாம் சரி, விதி நடக்குதோ நடக்கலையோ அது வந்து கடவுள்கிட்ட வந்து ஒப்படைச்சிடலாம், லைக் லெட் சரண்டர் இட் டு த டிவைன் அப்படின்ற ஒரு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸும் வந்து இருக்குது. ஐ டேக் மை பில். ஓகே, ஐ ஆல்வேஸ் சிட்டிங், ஸோ இட்ஸ் பெயினிங். need a support. Okay, hanged man அப்படின்னு வந்து பார்க்குறச்ச லைக் ஜஸ்ட் வெயிட்டிங் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லலாம். இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் பொறுமையாக இருக்கேன் அந்த டிசைருக்கான ஒரு பொறுமையை நீங்கள் வளர்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது கடவுள்கிட்டே வந்து ஒப்படைச்சிட்டிங்க. ஓகே, இஃப் இட் வாண்ட்ஸ் டு ஹேப்பன் லெட் இட் ஹேப்பன். அது வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து நடக்கட்டும், நடக்கக்கூடாதுன்னு வந்து இருந்தால் அது வந்து கடவுளோட பொறுப்பு அப்படின்ற மாதிரியான உங்களுடைய சோல் டிசைர். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா சோல் டிசைர் வந்து பார்க்குறச்ச லைக் டவர் மூமெண்ட் வந்து இருக்குது. ஓகே, சோலோட டிசைர் வாட் யூ ட்ரூலி வாண்ட் அப்படின்னு தான் இங்கே வந்து இருக்கும். யாருமே வந்து டவர் மூமெண்ட் வேணும் அப்படின்னு வந்து நடப்பாங்க. பட் ஏதாவது ஒரு சடன் சேஞ்ச் வந்து நடக்கணும், ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக வந்து வரணும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மாற்றம் வந்துடுதா, ஒரு சேஞ்ச் வந்துடுறதா, லைக் ஏதாவது வந்துடாதா அப்படின்னு உங்களுடைய சோல் டிசைர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 வந்து ஏங்குது. ஓகே, உங்களுடைய சோல் டிசைர் வந்து மோஸ்ட் ஆஃப் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லை. லைக் உங்களுக்கு தேவையான அளவு யூ வாண்ட் டு பி லைக் இண்டிபெண்ட்டாக, ஃப்ரீடமாக, ஃபினான்ஷியலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்குன்னு ரொம்ப ஆசையெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாதுங்க. ஐ வாண்ட் டு பி ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும், ரொம்ப பெருசாலாம் நான் வந்து ஆசைப்படல. நான் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், என்னோட ஸ்பேஸில் வந்து நான் வந்து நிம்மதியாக வந்து இருக்கணும், கடைசி காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டோட நான் வந்து ஃப்ரீயாக வந்து இருக்கணும். இதுதாங்க எனக்கு ஒரு பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது ஒரு நார்மலான யாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான். லைக் ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. மோஸ்ட்டாக உங்களுக்கு எமோஷன்ஸுக்கு கூட வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கிற நீங்கள் ஒரு பர்சன். பட் அதை தாண்டி நான் என்ன பண்ணுறேனோ என்னோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கூலி கிடைச்சா வந்து போதுங்க. எனக்கு அதுக்கு மேலெலாம் வந்து ஒன்றும் வந்து தேவையில்லை. நான் வந்து நல்லா செட்டில் ஆகிடணும். ஓகே, வேற ஒரு காரு, ஒரு வீடு, இருக்கிறதுக்கு இடம், தூங்குறதுக்கு ஒரு இடம், அந்த மாதிரி வந்து லைக் நான் இவ்வளோ நாள் வந்து நான் என்ன உழைக்கணும் அதுக்கான இது வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ இன்னும் சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த தேடல்கள் உங்களை தேடி வந்து போய்கிட்டே வந்து இருக்கீங்க. ஓகே, என்னதான் இன்னும் வேணும், லைக் சில பேருக்கு வந்து தெரியுது இதுதான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து இதுதானா நம்ம போகிற பாதை சரியான பாதையா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அந்த கால்குலேஷன் வந்து போட்டுக்கிட்டே வந்து இருக்கீங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணலாம், சில விஷயங்கள் வந்து நடக்கும், நம்ம வந்து ரொம்ப அவசரம் வந்து பட வேணாம். ஏன்னா அவசரப்பட்டோன்னா லைக் திங்ஸ் வில், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கலாம், லைக் அவசரப்படுறதுனால திங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப 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 வந்து பேடாக வந்து முடியுது அப்படின்ற ஒரு பயம் வந்து கூட பார்த்திங்கன்னா வந்து இருக்கலாம். பட் நம்ம போகிற பாதை ப்ராக்ரெசிவான பாதை தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து அதை எப்படி சொல்கிறது ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகே, நம்ம இது வந்து பண்ணுறோம், இது செய்கிறோம், இதுதானா நமக்கு வேணுமா அப்படின்னு கூட ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்று நீங்கள் கூட வந்து யோசிக்கலாம்.
ஓகே லைக் கரெக்டாக தான் போகணுமா, இதுதான் நம்மளுடைய ஆசையா, இதுதான் நம்மளுடைய இலக்கா, இதுதான் நமக்கு வந்து உண்மையிலே வந்து வேணுமா, அந்த மாதிரி. ஸோ யூ ஆர் பீயிங் பேஷண்ட்லி வெயிட்டிங், அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ யூ ஆர் வெயிட்டிங், இல்லைனா வெயிட்டிங் இல்லைனா லைக் உங்களுடைய உங்களுடைய பர்செப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பர்செப்ஷன் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லா இதில் வந்து பார்க்குறதுக்கு இந்த சைட்லேருந்து பார்க்குறீங்க, இந்த சைட்லேருந்து பார்க்குறீங்க, அந்த சைட்லேருந்து பார்க்குறீங்க, இந்த சைட்லேருந்து பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. இன்னொன்று வந்து நான் பண்ணுறேன், அதுக்கு மேலே கடவுளுடைய விருப்பம், அந்த மாதிரியான ஒரு இதாக வந்திருக்கு. ஓகே, ஃபர்தராக நமக்கு வந்து என்ன அப்படின்றது வந்து நம்ம இப்போ வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே, why the hangman is here, why the hangman is here. எஸ். ஸோ ஏன் நீங்கள் வந்து இப்போ வந்து பொறுமையாக இருக்கீங்க, எந்த ஒரு அவசரமும் படலை அப்படின்னு வந்து போயிட்டீங்கன்னா, நான் அடிபட்டிருக்கேன் மேடம், அதனால தான் மேடம் நான் பொறுமையாக இருக்கேன், நீங்கள் அப்படியெல்லாம் வந்து பொசுக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எஸ், ஏன்னா நீங்கள் நிறைய கோ த்ரூ வந்து பண்ணியிருக்கீங்க. ஓகே, லைக் அந்த இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணேன். பட் எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம், துரோகம், அடிமேல் வந்து அடி, இதுதான் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னால் வந்து சில விஷயங்கள் வந்து உடனே வந்து பண்ண முடியாது. நான் எதிர்பார்க்குறது வந்து எல்லாமே வந்துட்டு நான் என்ன விஷயத்தில் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்போ என்னோட ஒர்க்கோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு இருக்கிறச்ச லைக் உங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டங்கள் வந்து வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்கனால கூட வந்து வந்திருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தவங்க, நமக்கு இப்படி பண்ணாதானே யாராவது ஒருத்தர் வந்துட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் யாரோ தெரியாதவங்க ஒரு 3ஆவது மனுஷங்க நம்ம கேட்க மாற்றும் போது வந்து வில் நாட் நம்ம வந்து அதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்பட மாட்டோம். பட் நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ, நம்ம யாரை வந்து இவங்க தான் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கிறப்போ அவங்க கிட்டேருந்து வரும்போது தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதோட பிரச்சனைகள், அதோட கஷ்டங்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப 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 இருக்கும். ஸோ இதுதான் நான் அமைதியாக இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதற்கான ப்ராக்ரெஸ் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அதை தான் வந்து பண்ணுறீங்க. ஸோ உட்காந்து கொலாபரேட் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அந்த ஒரு என்ன சொல்கிறது, பிகினிங் ஸ்டேஜை தாண்டி அது ஒரு டிஸ்கஸிங் ஸ்டேஜில் வந்து உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய சோல் டிசைருக்கான விஷயங்கள் வந்து நான் வந்து வெளியில் காட்டலை அப்படின்னாலும் யூ ஆர் டூயிங் இட். அதோட விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கீங்க. யூ ஆர் நாட் ஸ்டாப்பிங் இட் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாங்க. ஓகே, why is the tower is here, why is the tower is here. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் நீங்கள் பண்ணிட்டு தான் வந்து இருக்கீங்க. பட் அந்த ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த இது பேசிஸில் தான் வந்து போயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நான் எனக்கு வாட் இஸ் சோல் டிசைர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஏமாற்றம், லைக் கமிட்மெண்ட்ஸில் நிறைய வந்து ப்ராப்ளம், இப்படி இருக்கிறச்ச நான் வந்துட்டு லைக் என்னால் வந்து அவசரமாக வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு டவர் மூமெண்ட் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்குறச்ச லைக் நம்ம அந்த ஓவரால் எனர்ஜியில் வந்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி லைக் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக வந்து விஷயங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னோட சோல் டிசைருக்காக எனக்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணுறச்ச பலாடி படிக்கட்டு மாதிரி வந்து கட்டி வச்சுருந்தா எல்லாமே வந்து இடிஞ்சு வந்துச்சு. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா people have cheated on me, people have done cheat பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க, லைக் நான் இந்த மாதிரி வந்து பண்ணனால நீங்கள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அந்த விஷயங்களில் வந்து போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக வந்து பண்ணுறீங்க, விஷயங்கள் வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க, வெளியில் வந்து தெரில. பட் நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டடாக, ரொம்ப காடடாக, அது கிவ் அப் வந்து நீங்கள் வந்து பண்ணலை. பட் இவ்வளோதான் விஷயங்கள் ஆயிருந்தாலும் நீங்கள் கிவ் அப் பண்ணலை, பட் யூ ஆர் ஸ்டில் டூயிங் இட் அப்படின்னு தான் நம்ம வந்து இதில் வந்து சொல்ல முடியும். Okay, why the 9 of Pentacles is here? Why the 9 of Pentacles is here? உங்களுக்கு என்ன வேணும், துரோகங்கள் வந்து வேண்டாம், அதுதான். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அன்புன்ற பேரில், நட்புன்ற பேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் பீப்புள் ஆர் சீட்டிங் ஆன் மீ, அது எனக்கு வேண்டாம், அதுதான் எனக்கு வேண்டாம். சோல் டிசைர் வந்து என்ன வேணும்னா இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இண்டிபெண்டான ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி.
Okay, Nine of Pentacles is clarified by Five of Swords, the Sun, and the Five of Pentacles. Yes. ஸோ இதை தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். லைக் இன்னும் ஒரு ஸ்பேஸ்ன்றது வந்து கொடுக்கணும், ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்கணும், வந்து ஒரு ஈக்குவாலிட்டி வந்து இருக்கணும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், ஒரு பாசிட்டிவிட்டி வந்து எனக்கு வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெலாம் வந்து சண்டை போட வந்து கூடாது. லைக் இன்னும் எனக்கான ஒரு ஸ்பேஸ் இந்த உலகத்தில் வந்து இருக்கணும். லைக் இன்னும் நீங்கள் ரொம்ப இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், உங்களுடைய ஸ்பேஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் உங்களுடைய சோல் டிசைர் அதுதான். லைக் எனக்குன்னு ஒரு இது இருக்குது, அதில் யாரையும் வந்து நான் விட மாட்டேன். லைக் எதையும் வந்துட்டு அந்த விஷயத்துக்காக நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வந்து ரெடியாக என்னோட ஹாப்பினஸ், என்னோட பாசிட்டிவிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் யூ டோன்ட் லைக் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து கேட்குறதுக்கு வந்து ஐ மீன் அது உள்ளே விடுறதுக்கும் நீங்கள் தான் தயாராக. டாமினன்சி அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்காது. அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அசாசினேஷன், கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்காது. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபைவ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபியர், ஒரு ஒரினஸ், தேவையில்லாத கவலை, தேவையில்லாத ஒரு பயம், லைக் யூனோ என்னோட ஹாப்பினஸ் வந்து அடுத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு உங்களுக்கு அது வந்து தெரியுதான்னு தெரியல. பட் உங்களுடைய சோல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்து கேட்குது. என்னோட ஹாப்பினஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னால் மட்டும்தான் வந்து இருக்கணுமே தவிர என்னோட ஹாப்பினஸ் வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஓகே, why the three of wands is here, 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 why the three of wands is here. சில பேருக்கு ட்ராவலிங் வந்து ஒரு சோல் டிசைராக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். புதிய புதிய விஷயங்கள் வந்து பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்கலாம். ட்ராவல் போகிறது, இல்லைன்னா போய் ஃபாரினில் செட்டில் ஆகுறது, அது ஒரு சோல் டிசைராக வந்து சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து கிடையாது, சில பேருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன் சரிக்கணும். இல்லைன்னா வந்து பிஸ்னஸில் வந்து நான் வந்து ஒரு நல்ல இது பண்ணி என்னோட பிஸ்னஸ் வந்து நல்லா இன்டர்நேஷ்னல் வைஸ் வந்து நல்லா வந்து போகணும், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியே வந்து பண்ணி என்னோட ஜாப் லேப்டாப்லேருந்து எல்லாம் வந்து முடிக்கிற மாதிரி வந்து இருக்கணும். அது வந்து ஒரு சோல் டிசைராக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கலாம். நான் வந்து தனித்துவமாக வந்து தனிச்சு வந்து நிற்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோல் டிசைராக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். எஸ், when it comes to money, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நான் பெருசாலாம் வந்து ஆசைப்படல. பட் எனக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்ற ஆசைகள் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ராவலிங் பண்ணுறது சில ஆசைகள் வந்து இருக்கலாம். இண்டிபெண்டன்சி, ஃப்ரீடம், அதுக்கெலாம் வந்து ரொம்ப நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும், அது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆசை இருக்கலாம். ஒரு சான்சஸ் வந்து எடுக்கணும், எனக்குன்னு ஒரு சான்ஸ். இதெல்லாம் வந்து என்னோட சோல் டிசைர் நான் வந்து பில்ட் பண்ணி வச்சுட்டே தான் இருக்கேன். எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா ஐ டெஃபினெட்லி கிராப் இட், நான் வந்து கிராப் பண்ணிப்பேன். அப்படி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் உங்களுடைய சோல் டிசைர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மட்டும்தான். லைக் வெரி இம்பார்ட்டண்ட், இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம், பீஸ், இதுதான் வந்து ஆப்டிமிசம், ஹாப்பினஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பீங்க. துரோகங்கள் இருக்கக்கூடாது, பேக் ஸ்டாபிங் இருக்கக்கூடாது, காசிப்பிங் வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வந்து வரக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. எஸ், இதுதான் உங்களுக்கான ஒரு கார்டு. நம்ம வந்து அவுட்கம், யூனிவர்ஸோட மெசேஜ், அப்புறம் வந்து யூனிவர்ஸோட அட்வைஸ். ஓகே, அவுட்கம், யூனிவர்சல் மெசேஜ் அண்ட் யூனிவர்சல் அட்வைஸ். அவுட்கம், யூனிவர்சல் மெசேஜ் அண்ட் யூனிவர்சல் அட்வைஸ். 3 cards. அட்வைஸ் கார்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நடக்கும் வித் த சப்போர்ட் ஆஃப் யோர் ஏஞ்சல்ஸ் ஆர் கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஆர் சம்திங் எல்ஸ். யூனிவர்ஸோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், குட் டைம்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து நைன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே, நான் வந்து நிம்மதியாக தூங்கணும். ஓகே, தேவையில்லாத இதோட அவுட்கம் வந்து என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்காதீங்க. தேவையில்லாத பயம் வந்து பண்ணாதீங்க. ஃப்ரீயாக வந்து இருங்க. எல்லாத்தையும் வந்து பர்சனலாக வந்து எடுத்துக்காதீங்க. அதுதான் வந்து இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா விஷயங்களையும் வந்து பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் இங்கே வந்து சொல்லுது. ஓகே, why the 9 of
Swords is here. Why the Nine of Swords is here? எஸ், எல்லாத்தையும் வந்து பர்சனலாக வந்து எடுத்துக்காதீங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்டெசிசிவாக இருக்காதிங்க. ஐ ஃபீல் லைக் ஏதோ ஒரு இதில் வந்துட்டு முடிவெடுக்க முடியாத ஓரளவு மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு முடிவில் வந்து இருக்கீங்களான்னு தெரியல. பட் யூ ஹாவ் டு see the truth பிகாஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. லைக் உங்கள் முன்னாடி வந்து உண்மைகள் வந்து இருக்குது, உங்கள் முன்னாடி வந்து இதுதான் ஆன்சர், இதுதான் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. பட் யூ ஆர் நாட் சீயிங் இட். இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணுற மனப்பக்குவத்தில் வந்து நீங்கள் இல்லையா அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. ஓகே, யூனிவர்ஸோட அட்வைஸ்க்கு நான் கிளாரிஃபிகேஷன் எடுக்கிறேன். லவர்ஸ் 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 வை தி லவர்ஸ் இஸ் ஹியர், வை தி லவர்ஸ் இஸ் ஹியர். Prince of Pentacles, Knight of Pentacles. ஓகே, see யூனிவர்ஸோட மெசேஜ் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம், நீங்கள் நடக்க போகிற விஷயம், உங்களுடைய பீஸ், உங்களுடைய ஹார்மனி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயோ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ்லையோ நீங்கள் பண்ண போகிற ஒர்க்லேயோ வந்து பார்த்துட்டிங்கன்னா Prince of Pentacles வந்து வந்திருக்கு. இது வந்து ரொம்ப 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 வந்து மற்ற கார்ட்ஸ் என்ன வேணாலும் இருக்கணும். பட் Knight of Pentacles வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன டினோட் பண்ணுன்னா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் போனாலும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுடைய பர்சிஸ்டன்சி, உங்களுடைய கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே வந்துருக்குது, உழைப்பு, முயற்சி, இதை வந்து விடாமல் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்துட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி வந்து இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் அந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட் எண்ட் ஆஃப் த டே உங்களை வந்து மேலே கொண்டு போக போகுது. அந்த டிசிப்ளின் வந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிசிப்ளின் வந்து இருந்தது அப்படின்னா, கன்சிஸ்டன்சி, உழைக்கிறதுல எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அது இருந்ததுன்னா உங்களை டாப் லெவலில் கொண்டு போயிடும். உங்களுடைய சோல் டிசைர் எல்லாமே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு ரீசன் தான் இங்கே வந்து இருக்குது. ஓகே, நமக்கு இங்கே வந்து மர்மைட்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்றத வந்து பார்ப்போம். What is the advice? What is the advice you want to give for the people? What's their soul desire and what do they truly want? What is the card you want to show them? What is the card you want to show them? ஃபீலிங் ஸ்டக். நான் சொன்னேன்ல, லைக் முடிவெடுக்க முடியாத ஒரு தருணத்தில் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுட்கம் அப்படின்னு. ஃபீலிங் ஸ்டக் ஆர் லிசன் டு யர் இன்ட்யூஷன். உங்கள் மனசாட்சி வந்து சொல்லுது சில விஷயங்கள் இது பண்ணு அப்படின்னு சொல்லுது, அதை கேளுங்க, அதோட டெசிஷன் வந்து எடுங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ் அண்ட் மர்மைட்ஸ் ரொம்ப ரொம்ப பொருத்தமாக வந்திருக்கேன். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ரீடிங். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும். ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ வெரி லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். ஹே, செகண்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பண்ணால் உங்களுடைய சோல் டிசைர் வந்து என்ன, உங்களுடைய சோல் ஆசைகள் என்னதான் வந்து வேணும் அப்படின்ற டாபிக் வந்து. ஓகே, showing the cards for the people who are choosing the second crystal. What is their soul desire and what do they really want, subconsciously, consciously, or their birth purpose, whatever it may be. What is their soul desire and what do they truly want? What is their soul desire and what do they truly want? ஓகே, அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 of Pentacles. ஓகே, ஆரம்பிச்சிடுவாங்களா? ஓகே, என்னதான் வந்து வேணும் அப்படின்னு வந்து பார்க்குறச்ச லைக் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து 7 of Pentacles வந்து வந்திருக்கு. ஓகே, உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஒர்க்கும் நான் வந்து பண்ணிட்டேன். ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். லைக் எல்லாமே நான் வந்து முடிச்சிட்டேன். பட் அட் த எண்ட் இங்கே வந்து நிற்கிது. எண்டில் வந்து நின்றுட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சம்திங் வந்துட்டு லைக் எல்லாமே நான் வந்து பண்ணுறேன். பட் வந்து எனக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து வருது. பட் கடைசியாக வந்து எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு அதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய விஷயம். ஸோ எனக்கு சேர வேண்டிய விஷயங்கள் வந்து சேர மாட்டேங்குது. கண்டிப்பாக வந்து சேரும், பட் டைம் எடுத்துக்குது. அதுதான் இதோட இதுவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுதான் லைக் டெஃபினெட்லாக இது வந்து நடக்கும். பட் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுக்கான டயத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து எடுத்துக்கும். அதுதான் விஷயம். ஏதோ ஒரு தடங்கள் வந்து இருக்கலாம், ஏதோ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து சேரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கூட வந்து இங்கே இருக்கலாம். பட் nobody can stop. அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது வந்து தடுக்கவே வந்து முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வீல். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஒரு பிரேக் த்ரூ வந்து நான் பண்ணுற விஷயங்களில் வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
நான் வந்து நிறைய நீங்கள் வந்து இது சில பேருக்கு இது வந்து புரியுமான்னு வந்து தெரில, லைக் கார்மிக் லெசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கார்மிக் லெசன்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ண விஷயங்கள் அது வந்து கோ த்ரூ வந்து பண்ணுறது. ஏன்னா எப்பயாவது வந்து நடந்திருக்கலாம், இல்லைன்னா இந்த ஜென்மத்திலே கூட வந்து பண்ணிருக்கலாம். அது வந்து அந்த லெசனை நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். உங்களுடைய சோல் டிசைர் வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண கர்மாவை வந்துட்டு அந்த லெசன்ஸை லேர்ன் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் மோஸ்ட்டாக வந்து அதுதான் வந்து பண்ணுறாங்க. பட் நீங்கள் பேசிக்காகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செயினை வந்து பிரேக் பண்ண போகிறீங்க. இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த செயினை வந்து பிரேக் பண்ணணும், அந்த கர்மா லெசன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. லைக்னா ஒரு தப்பு வந்து பண்ணிடுவாங்க, அது அவங்களுக்கு வந்து பிரேக் பண்ணவே தெரியாது. திருப்பி 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 அதே தப்பே வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா அந்த இதுக்குள்ளேயே தான் வந்து ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு புரியவும் புரியாது, செய்யவும் தெரியாது. பட் நீங்கள் வந்து உங்களுடைய சோல் டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் இந்த தப்பு வந்து பல ஜென்மங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து எப்போ வேணாலும் வந்து பண்ணியிருக்கலாம், பட் ஐ எம் கோயிங் த்ரூ அந்த சைக்கிளை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பிரேக் பண்ண தான் வந்து போகிறேன். நான் நல்ல அப்படின்றது தான் உங்களுடைய சோலோட வந்து டிசைர். மேபி உங்களுக்கு இது வந்து தெரியாமல் வந்து இருக்கலாம், பட் அதோட மீனிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுதான். ஸோ உங்களுடைய சோல் டிசைர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கர்மாஸ், அவங்களுடைய லெசன்ஸ், அவங்களுடைய அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டடாக வந்து நடக்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாப் பண்ண தான் வந்து போகுது. ஓகே, இன்னொரு கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைரோஃபண்ட். ஓகே, இதுவும் அதே தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சோலோட உங்களுடைய ரொம்ப 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 அவேக்கனிங்காக இருக்குங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வந்து இருக்குது. ஓகே, நான் என்னோட விஷயங்கள், நான் என்னோட லெசன்ஸை வந்து நான் வந்து கற்றுக்கணும், எனக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கணும். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சைடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து இருப்பீங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருப்பீங்க. உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தாட்ஸும் சரி, உங்களுடைய விஷயங்களும் சரி, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய சோலோட டிசைர் அப்படின்னே வந்து பார்த்தோன்னா அந்த கார்மிக் லெசன்ஸை வந்து லேர்ன் பண்ணிடணும். அந்த அவேக்கனிங், அந்த ஞானம், அந்த விஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, ஞானம், விழிப்புணர்வு, அதை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சோலோட டிசைர். மேபி நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இருந்தீங்க அப்படின்னா இதை பார்க்குறவங்களுக்கு வந்து புரியாது. பட் 30, 35, 40 வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து இதோட மீனிங்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ இதுதான். ஓகே, இன்னொரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேரிட்டி பண்ணுறதுல வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து காட்டுவீங்க. லைக் எல்லாரும் வந்து கிடையாது, பட் கண்டிப்பாக வந்து சில பேர் வந்து சேரிட்டியில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லைக் நிறைய வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நான் சேரிட்டி பண்ணுறேன்னு கேட்டால் வந்துட்டு லைக் ரொம்ப இன்வால்வாக வந்து பண்ண மாட்டேன், பட் நான் வந்து பண்ணுவேன். பட் இந்த இதில் வந்து பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் சேரிட்டி அப்படின்றத விட ரொம்ப அதாவது தாராள பிரபு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி லைக் அவங்களுடைய சோல் டிசைரே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஜெனரஸாக இருக்கணும், நான் நிறைய சேரிட்டிஸ் டைப் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து பண்ணணும். மோஸ்ட் வந்து உங்களோட இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவேக்கனிங் விழிப்புணர்வு, பாடம் கற்றுக்கிறது, ரொம்ப ரொம்ப காமா லைக் ரொம்ப பெரிய ஆசைகள் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. இருக்கிறதுக்கு தேவையான லைக் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களுக்கு காசு இருந்தால் போதும். அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சோலோட டிசைர் மோஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான். ஸோ ரொம்ப வந்து லைக் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 பாசிட்டிவாக தான் வந்துருக்கு. ஓகே, நம்ம வந்து என்ன அப்படின்றது இப்போ வந்து ஃபர்தராக வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். So 7 of Pentacles வந்து பார்த்துட்டீங்கன்னா clarified by the 5 of Cups, 10 of Wands and the Magician. எஸ், நீங்களே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்களே முன்னிருந்து நிறுத்தி நீங்களே எல்லா விஷயங்களும் வந்து தேடி வந்து பண்ணீங்க. பட் திங்ஸ் வேர் நாட் ஹேப்பனிங். ஏதோ உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ அதுதான் அதை கிரியேட் பண்ணதே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் தான். பட் இதெல்லாம் வந்து ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு லைக் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கே தவிர, பட் உங்களுக்கு இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி, உங்களுக்கு இருக்கிற அந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிவ் அப் பண்ணல. என்கிட்ட திறமை இருக்குது, என்கிட்ட நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்கிட்ட வந்து நிறையவே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதே வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். ஒரு பர்டிகுலர் இதில் வந்து நான் வந்து இவ்வளோ என்னோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா இட்ஸ் ஓகே. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அந்த ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரி பண்ணுறீங்க, ரொம்ப பாரமாக இருக்குது. பட்
அதனால நீங்கள் வந்து விட்டு கொடுத்துல யோர் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நீங்கள் நோக்கி வந்து போயிட்டே தான் இருக்கீங்க. தட்ஸ் வெரி வெரி பாசிட்டிவ். அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இதுதான், பட் அட் ஒன் டே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஏதோ வந்து உள்ளுணர்வு வந்து உங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்து இருக்குது. The wheel is clarified by the Ace of Wands, Nine of Wands, and the Eight of Swords. Yes. அந்த கார்மிக் லெசன்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிடுவீங்க, பிடிச்சிடுவீங்க. பட் ஒரு விஷயத்தை நம்ம வந்து விடணும் அப்படின்னு வந்து நினைக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா விடவே வந்து முடியாது. அதுதான் வந்து கார்மிக் லெசன் அப்படின்னு சொல்கிறது. அதை விடவும் முடியாது, அதை கூட நம்ம வச்சுக்கவும் வந்து முடியாது. அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த பயமும் வந்து இருக்குது. பட் இது வந்து நல்ல விஷயங்கள் ஸ்டார்ட் ஆனால் நம்ம லைஃப்பும் வந்து நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து தோணுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் குழப்பமாக வந்து இருக்கீங்க. ரைட் நோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சோலோட இது வந்து நான் சொல்லிட்டேன், இதுதான் கண்டிப்பாக வந்து அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. பட் நிறைய விஷயங்கள் நல்லதாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இப்போ புதிய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னோட லைஃப் எப்படி ஆகும், லைக் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, லைக் நீ என்னால் வந்து பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. லைக் நீங்கள் கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜில் வந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிவ் அப் பண்ணாதீங்க. இது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுது. அந்த கடைசி புஷ் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது பண்ணால் நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே வந்து இல்லை. எஸ், கார்மிக் லெசன்ஸ் நம்மளை வந்து அப்படி தான் வந்து பயமுறுத்தும். பட் தயவு செஞ்சு வந்து பயப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக வந்து பண்ணுங்கள். கடவுள் மேலே பாரத்தை போட்டு வந்து பண்ணுங்கள். திங்ஸ் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் ஃபார் யூ. ஓகே, நம்ம ஹைரோஃபண்ட் எதுக்கு அப்படின்றது வந்து பார்ப்போம். நான் சொல்லலை, உங்களுடைய கார்மிக் லெசன்ஸை வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு தான் உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பல ஜென்மங்களாக வந்து தீர்க்காமல் வந்திருக்கலாம். பட் இந்த 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 பிறப்பு, இந்த லைஃப்பில் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் வந்து முடிக்காமல் வந்து கண்டிப்பாக வந்து போகவே வந்து மாட்டீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்திருக்கான சுச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்க்குறச்ச லைக் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி தான் அந்த அவேக்கனிங், அந்த உங்களுடைய நேச்சரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவ்லியாக இருக்கும். ஒரு மதர்லி நேச்சர், அந்த அன்பார்ந்த அது ஆத்மார்த்தமானதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இருக்கும். நான் எதுக்கு டைம் வந்து பார்க்குறேன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. லைக் எவ்வளோ நேரம் நான் பண்ணுறேன் அப்படின்றத ட்ராக் பண்ணணும் அப்படின்றதுக்காக, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே, Nine of Pentacles, the Empress and the Justice. Yes, ஜஸ்டிஸ் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். ஓகே, நீங்கள் அந்த சோல் டிசைர் எதுக்கு வந்து இருக்கீங்களோ இந்த தடவை வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் பிரம்மான் கிட்ட வந்து கேட்டுட்டு தான் வந்துருக்கீங்க. இந்த தடவை வந்து என்னோட கார்மிக் லெசன்ஸை நான் கற்றுக்கிட்டு தான் வரேன். இத்தனை வருஷம் நான் வந்து ஃபெயில் ஆகிருக்கலாம், பட் இந்த தடவை வந்து கிடையாது. எதுவாகவே இருக்கட்டுமே, அந்த இது எந்த விஷயம் எதுவாக வேணா இருக்கலாம், அதை கற்றுக்காமல் வந்து நீங்கள் வந்து போக மாட்டீங்க. அதை கற்றுக்கிட்டு லைக் யூ வாண்ட் டு லீட் அ ஹாப்பி லைஃப், அதாவது ஹாப்பியாக வந்து இருக்கணும். அதுதான் உன்னோட கர்மா லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லேர்ன் பண்ணாமல் வந்திருக்க மாட்டேன். அதுக்கான நல்லதோ அது கெட்டதோ அது வந்து நடந்து முடிஞ்சிடட்டும். அதை விட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க. ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுக்கு தயங்கிட்டே வந்துட்டீங்கன்னா லைக் தயங்காதீங்க, தைரியமாக வந்து பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எஸ், ஓகே. இது 6 of Pentacles. நான் வந்து யோசிக்கிறேன், தப்பாக சொல்லிட்டேன், நான் யோசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் சில விஷயங்கள் வந்து முடிஞ்சு என் லைஃப் நல்லா விட முடியாமல் தான் நீங்கள் அந்த கர்மாவில் இதில் வந்து மாட்டிட்டு இப்போ வந்து முடிச்சுட்டே வந்திருக்கீங்க. கண்டிப்பாக வந்து முடிஞ்சிடும். நீங்கள் ப்ராப்பராக வந்து ஹீல் ஆகிருக்கோங்க. அந்த பண்ண தப்பை வந்து ரிப்பீட்
நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, சில விஷயங்கள் முடிஞ்சால் சில விஷயங்கள் நல்லா ஆயிருக்குமான்னு கேட்டால், உங்களுடைய சோல் லெசன்ஸே அதுதான். உங்களுடைய பிறப்பே அதுக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த தடவை நான் அந்த கர்மாவை நான் வந்து கண்டிப்பாக தீர்த்துட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த தடவை அந்த கர்மா வந்து தீர்ந்துடும். அதே மாதிரி சமயம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்க போகிற விஷயங்கள் நீங்கள் நினச்சிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் நீங்கள் வந்து பண்ணணும். நான் சொன்னேன் தாராள பிரபு, லைக் அந்த சேரிட்டபிள் இது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். எஸ், நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி கிவ் அப்பெல்லாம் வந்து பண்ணல, ஒரு தயக்கம் தான் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே வந்து இருக்குது. பட் இது வந்து இது முடிஞ்சு வேறு நல்லது வந்து தொடர்ந்தால் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக இது வந்து முடிஞ்சிடும். ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்ததோ, இல்லைங்களோ அந்த கார்மிக் லெசன்ஸில் நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது கர்மா லெசன்ஸ் தான் நான் அப்படி சொல்கிறேன். மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்மிக் லெசன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அந்த இது வந்து உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்லே இருக்காது. அதுதான், ஒரு நிம்மதியே வந்து இருக்காது. ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்டடாக எந்த ஒரு விஷயம் இருக்காது. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சுச்சுவேஷனை போய் நீங்கள் வந்து மாட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்குப்பீங்க. அதை விட்டு வந்து வெளியவும் வந்து வந்துடுவீங்க. முக்கியமான விஷயம் திருப்பி அதை பண்ணிடாதீங்க. ஓகே, வாட் இஸ் you want to show them, what is their soul desire, and what do they really want? For the people who have chosen the second crystal, show me the cards which I need to see for them. Try different ventures and experience as a way to grow. Okay, break free. அந்த பிரேக் ஃப்ரீ. ஓகே, அதுதான் வந்துட்டு லைக் அந்த செயினில் மாட்டிகிட்டு இருக்காதிங்க. கண்டிப்பாக வந்து வெளியே வாங்க. டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள், டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பண்ணாதான் வந்து அதுதான் வந்து உங்களை வந்து க்ரோ ஆகும். அதுலேருந்து தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்டோட இது. ஸோ இதை பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டால்ஃபின்ஸ், மெர்மைட்ஸ் நமக்கு கொடுக்குற அட்வைஸ். ஓகே, இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அட்வைஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து அதாவது லைக் outcome, universe message, universe advice. Okay, what is the outcome, universe message and the universe advice? What is the outcome, universe message and the universe advice? ஸோ ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. உங்களோட அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்ரோத் அதில் வந்து இருக்கும். உங்களுடைய அபண்டன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து நடக்கும். யூனிவர்ஸோட மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எதுலையாவது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், நான் நினைக்கிறது ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது வந்து நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இட்ஸ் ஆன் த வே வந்துட்டு தான் வந்து இருக்குது. யூனிவர்ஸோட அட்வைஸ் வந்து என்னடானா, ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணுற விஷயங்களை வந்து ஸ்டாப்பே வந்து பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. அந்த மூமெண்ட்டில் இருந்துகிட்டே இருங்க. உங்களுக்கான விஷயங்கள் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து சேலஞ்சஸ்லாம் வந்து இருக்க தான் வந்து செய்யும். பட் அதெல்லாம் தாண்டி அந்த சேலஞ்செல்லாம் வந்து தாண்டி இருக்கிற விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, மகாபாரத்தில் வந்து அர்ஜுனருக்கு தேர் ஓட்டினதே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ணர் தான். நான் வந்து இது ஐம் நாட் பிரிங்கிங் எனி ரிலீஜியன் ஹியர், பட் அந்த மாதிரி. ஸோ God is on the way to lead you. உங்களுக்கான இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடவுளோ கார்டியன் ஏஞ்சல்ஸோ உங்களை லீட் பண்ணி போயிட்டு தான் வந்து இருக்காங்க. உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தான் வந்து இருக்காங்க. நீங்கள் எங்கேயும் வந்து ஸ்டாப் பண்ண வந்து வேண்டாம். வேகத்தோட விவேகமும் வந்து சேர்ந்து இருக்கணும். அதுதான் ட்ரை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் இது வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த செயினை விட்டு பிரேக் பண்ணி வெளியே வாங்க. உங்களால் வந்து க்ரோ ஆக முடியும் அப்படின்றதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு உங்களுக்கு அது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ வெரி லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம தேர்ட் கிறிஸ்டல் போயிடலாம். தேர்ட் கிறிஸ்டல் ஓகே பண்ணிடலாமா? What is your soul desire and what do you truly want? Okay, what is their soul desire for the people who have chosen the third crystal? What do they truly want? What is their soul desire? Why do they have? What is their life destiny? Show me, cards. Queen of Pentacles in reverse. Why? தெரியலையே, பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைக் இட் சீம்ஸ் டு பி
இது வந்து இப்போ வந்து இப்படி வந்து அப்ரைட்டில் வந்ததுன்னா இது ஒரு மீனிங். ஓகே, இதுவே வந்து இப்படி வந்ததுன்னா இதோட மீனிங். சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து பேலன்ஸ்டே வந்து ஆகலை. உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து உங்களுடைய சோல் டிசைர்ஸை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் என்ன மாதிரி சொல்கிறது அப்படின்னா திங்ஸ் ஆர் கோயிங் லைக் பேலன்ஸ்டாகவே வந்து போகலை சில விஷயங்கள். அதே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. ஸோ பேசிக்கலி வந்து பார்க்குறச்ச நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னா லைக் ப்ரொஃபஷனலையும் சரி பர்சனலியும் சரி லைக் யூ வில் ஹேண்டில் வெரி ரொம்ப நல்லா வந்து ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன். அதான் லைக் அந்த ரொம்ப 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 நல்லா ஹேண்டில் பண்ணுற ஒரு பர்சன், செல்ஃப் மேட் பர்சன் அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் அந்த ஒரு பர்சனுக்கே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்து வந்திருக்கு. நிறைய வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து கரெக்டாக வந்து வரலையோ, உங்களுக்கான விஷயங்கள் வந்து கரெக்டாக வரலையோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து இங்கே வந்து தோணுது. எஸ், உங்களுக்கு நிறைய வந்துட்டு லைக் விஷயங்கள் வந்து உங்களுக்கு உள்ளே போகுது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஏற்படுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ லைக் ஒரு நீங்கள் வந்து பேசிக்லி நல்ல ஒரு ஹீலிங் பர்சன். லைக் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் அட்வைஸ் வந்து கேட்பாங்க. நல்ல ஒரு அட்வைஸராக வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட வந்து நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க. பட் ரைட் நவ் திங்ஸ் ஆர் நாட் தேட் கிரேட். உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டாக இருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து டவர் மூமெண்ட் வந்து வந்திருக்கு. உங்களுடைய சோல் டிசையர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா வந்து இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய விஷயமா அவங்களுடைய லைஃப்பில் வந்து நடந்தாலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் வெல். உங்களுக்கான விஷயங்கள் வந்து கரெக்டாக வந்து நடக்கலை. லைக் எவ்வளோ பெருசாக நீங்கள் வந்து லைக் தவறாக வந்து சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து தேவையில்லை, போயிடட்டும், நோ இட்ஸ் நாட் ஃபார் மீ அப்படின்றத வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உணர்ந்துருவீங்க. அதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த டவர் மூமெண்ட்டோட இது. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து சோல் டிசையர், அந்த தான் வந்து சோல் டிசையர் வந்து என்ன அப்படின்னா லைக் டவர் மூமெண்ட் வந்து எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கிறச்சு இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் லைக் இது வந்து நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே, நமக்கு சுற்றி இருக்கிற கார்ட்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது லைக் உங்களுடைய சோல் டிசைர் வந்து இப்போதைக்கு வந்து எப்படி இருக்குது, வாட் யூ ட்ரூலி வாண்ட் அப்படின்னு வந்து பண்ணுறச்ச திங்ஸ் ஆர் நாட் அட் ஆல் கிரேட். ஓகே, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்ஷன் வந்து ஆகுது. லைக் நான் என்ன பண்ணுறேன், நான் 100% வந்து கொடுக்குறேன். லைக் என்னோட நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, லைக் என்னோட சிஸ்டம், நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து நினச்சி வந்து வச்சுருப்போம். பட் உங்களுடைய சோல் டிசைர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பிலீஃப் சிஸ்டத்தை வந்து கிராக் பண்ணிடும். இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சொசைட்டிக்குன்னு ஒரு பிலீஃப் சிஸ்டம் வந்து நம்மளாக கட்டமைச்சுக்கிட்டோம். அது வந்து கரெக்டாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம். அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து செஞ்சு வச்சுருக்கலாம். பட் உங்களுடைய சோலும் சரி, உங்களுடைய இதுவும் சரி, அந்த 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 பிலீஃப் சிஸ்டத்தை வந்து பிரேக் பண்ணணும். அதுதான் உங்களுடைய சோல் டிசைர். நம்ம வந்து ஒரு நீங்களாக வந்து லைக்னா சில விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த வேர்டு எனக்கு வர மாட்டேங்குது, மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஐ டோன்ட் பிலீவ் இன் தேட். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்டம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டியே வந்து கிடையாது, இன்இக்வாலிட்டி வந்து இருக்குது. லைக் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி உங்களுடைய சோல் டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி விட்ரும். எல்லாத்தையும் டப்புன்னு அடிச்சு விட்ரும். அதுதான் உங்களுடைய மேஜரான வந்து உங்களுடைய சோல் டிசைரே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு மேபி லைக் சின்ன ஏஜில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. பட் பேசிக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு பிரேக் இதுவாக வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் வந்து உங்களுக்கு மேலே மரியாதை இருந்தாலும் லைக் மூட நம்பிக்கை தனமான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. நான் வந்து சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்துட்டு பார்ஷியலாக வந்து பொருந்தலாம், முழுமையாகவே வந்து கொடுக்கலாம். லைக் டவர் உங்களுடைய பிலீஃப் சிஸ்டத்தை எந்த விஷயங்கள் வந்து இருந்தாலும் அது அந்த இதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம வந்துட்டு லைக் உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், அதுதான் வந்து நீங்கள் வந்து பேசிக்காக வந்து நம்புவீங்க.
அது மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சோல் டிசைர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதான் லைக் நம்ம ஆட் மேன் அவுட்டாகவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் வந்து இருப்போம். ஆட் மேன் அவுட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் நீங்கள் வந்துட்டு. பட் யூ டூ இட் ஃபார் குட் காஸ், லைக் நல்ல ஒரு விஷயத்துக்காக வந்து பண்ணுறது மோஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கும். பட் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்பேலன்ஸ்டாக வந்துருக்கு. லைக் வெரி பவர்ஃபுல் வந்து பர்சன். பட் உங்களுடைய ஓவரால் எனர்ஜி இப்போதைக்கு வந்து அப்படி தான் இருக்குது. பட் யூ வாண்ட் டு மேக் இட் ரைட். ஓகே, லைக் ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களை வந்து இப்படி வந்து ஆக்கிடுச்சு. பட் கண்டிப்பாக வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு வந்து தோணுது. பட் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 of Wands. ஓகே, 3 of Wands வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் வந்து என்னோட சோல் டிசைர்ஸில் வந்து நான் பண்ண வேண்டிய விஷயங்கள், நான் வந்து பண்ணுற இது விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நான் கண்டினியூஸாக வந்து பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். பட் நான் பண்ண விஷயத்துக்கான ரிசல்ட்டுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்றதை நம்ம ஃபர்தராக கிளாரிஃபை வந்து பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து இருக்கும். அது வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் நமக்கு வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாரிட்டி. ஓகே, நான் பண்ணுற விஷயங்கள் வந்து கிளாரிட்டி இருக்கணும். என்னோடய சோல் டிசைர்ஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் பண்ணுற விஷயங்களில் கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஏன்னா அந்த கிளாரிட்டிக்கு வந்து நீங்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பீங்க. லைக் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. லைக் இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கிறனால லைக் அந்த ஒரு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இடையில வந்து யாராவது வந்துட்டு கத்தியை தூக்கி காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் வந்து அடங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் உங்களோட எனர்ஜியே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை, அங்கே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு அப்படி டக்குன்னு நீங்கள் வந்து நுழைஞ்சிங்க அப்படின்னா லைக் அங்கே வந்து ஒரு தெளிவு வந்து பிறக்கும். லைக் ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். லைக் ரொம்ப ஜீனியஸ் லைக் அந்த இடத்துல லைக் உண்மையை போட்டு டப்புன்னு வந்து உடச்சிடுவீங்க. லைக் உண்மைகள் வந்து வெளியே வந்துடும். உங்களுடைய சோல் டிசையர், உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான். ஏதோ ஒரு தப்பாக போச்சு அப்படின்னா ஷ்ரக் அப்படின்னு கத்திட்டு நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பட் உங்களுடைய சோல் டிசைர் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அந்த இடத்துல வந்துட்டு இட் ஹேஸ் டு பி தெளிவு பிறக்கணும், உண்மைகள் வந்து பிறக்கணும். அதுதான் உண்மைகள் வந்து வெளியே வரணும். அதுதான் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அதுதான் வந்து உங்களுடைய புத்திசாலித்தனம். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். மேபி மணி குட் பி தான் இப்போ வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். பட் அதனால நீங்கள் வந்து லைக் நான் வந்துட்டு அதனால வந்துட்டு இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம் கண்டிப்பாக. லைக் இல்லைன்னா வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக ரொம்ப நம்பின ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு லைக் புதிய சான்ஸ் லைக் அது நடக்கிறது அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஆகலை. பிகாஸ் யூ ஆர் அ வெரி செல்ஃப் மேட் பர்சன் அப்படின்றதுனால லைக் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வந்து இருந்தாலும் அடுத்து என்ன அப்படின்றத வந்து நோக்கி வந்து உங்களுடைய சோல் டிசையர் வந்து நோக்கி வந்து நீங்கள் வந்து போயாச்சு. அதுக்கான ஸ்டெப்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து எடுத்தாச்சு. ஓகே, பார்ப்போம். நான் சொன்னேன்னா அந்த பிலீஃப் சிஸ்டத்தில் அடித்து தூக்கி தூள் கலப்பிடுவீங்க. அந்த மாதிரி லைக் நீங்கள் வந்துட்டு லைக் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு விழிப்புணர்வை வந்து கொண்டு வருவீங்க. லைக் நம்ம வந்து முட்டாள்தனமாக ரொம்ப வருஷமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை வந்து நான் வந்து நம்பிட்டே இருப்போம். ஸோ உங்களுடைய சோல் டிசைர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே வந்து இருக்கலாம், சொசைட்டிக்குள்ளேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பண்ணலாம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற விஷயங்கள் ஒரு விழிப்புணர்வை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ ஒரு சேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். அந்த சேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு விஷயமா வந்து இருக்கும். உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய முடிவுகள், உங்களுடைய சோல் டிசையர் வந்து என்ன அப்படின்னா அந்த பிலீஃப் சிஸ்டத்தை வந்து பிரேக் பண்ணுறது. அந்த இடத்துல ஆமாம், அந்த இடத்துல ஒரு கலகம் வந்து ஏற்படும், கண்டிப்பாக வந்து கலகம் ஏற்படும். பட் உங்களுடைய பிறப்பின் அடிப்படை வந்து என்ன, அதுக்கு தான் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. அதுதான் உங்களுடைய இது. அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும். ஓகே,
Why the Three of Wands is here? Why the Three of Wands is here? Why the Three of Wands is here? எல்லாரும் லெஃப்ட் சைடு வந்து போனாங்க அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடு வந்து போகணும், ஏன் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து லெஃப்ட் போவீங்க, இல்லைன்னா நீங்கள் ரைட்டை பார்த்து போயிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், லைக் இன்னும் உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு அது லவ்வில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சோல்மேட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஆழ்ந்த மனசு ஒரு இதாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சான்சஸ்லாம் வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய சோல் டிசைர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிலீஃப் சிஸ்டத்தை கிராக் பண்ணுறது, உங்களுடைய ஃப்ரீக்வன்சி, உங்களுடைய வேவ் லென்த், உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு கரெக்டான ஒரு பர்சன் வந்து கிடைக்கணும். லைக் இன்னும் நான் வந்து அதுக்காக வந்துட்டு லைக் ரொம்ப 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 பல ஜென்மங்களாக வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அதோட சோல் டிசைர் வந்து கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். சில லெசன்ஸ்க்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து உங்களை வந்து சரி ஒரு நல்ல ஒரு பர்சன், உங்களுக்கான ஒரு பர்சன் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து இருப்பாங்க. ஓகே, Ace of Swords is clarified by Seven of Wands, Eight of Pentacles and the Knight of Wands. நான் சொன்னேன்ல லைக் அந்த ஆஹா மொமெண்ட், அந்த ட்ரூத் ரெவலேஷன், அந்த போய் பண்ணுறது லைக் ஒரு கிளாரிட்டி பிறக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து பண்ணுற விஷயங்கள், அதுக்காக வர்ற அந்த சேலஞ்சஸ் வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணுறது, அதுக்காக உங்களுடைய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக வந்து இருக்கும். ஒரு விஷயத்தில் கிளாரிட்டி இருக்கணும், ஒரு விஷயத்தில் வந்து இது நடக்கணும், ஒரு விஷயத்தில் வந்து இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சோல் டிசைர் அது வந்து அதுக்கான இது வந்து பண்ணும், அதுக்கான விஷயங்களை வந்து தேடி வந்து போகும். ரிகார்ட்லெஸ் லைக் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் வந்து சரி, ரிகார்ட்லெஸ் அதுக்காக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ அப்டக்கிள்ஸோ ஹேர்டில்ஸோ லைக் என்ன ஒரு இது வந்தாலும் சரி, லைக் அதுக்காக உங்களுடைய இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் பண்ணுறது வந்து பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பீங்க. பட் உங்களுடைய 100% வந்துருக்கும். உங்களுடைய சோல் டிசையர் அதுதான் நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன், அந்த பிலீஃப் சிஸ்டத்தை உங்களுடைய தான் அது லைக் உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப நாளாக ஒரு உங்கள் ஃபேமிலி கர்ஸ் வந்து இருக்கலாம், எல்லாருக்கும் வந்து இருக்கா சொல்ல ஃபேமிலி பேட்டர்ன் ஒன்று வந்து இருக்கலாம். ஸோ ஃபேமிலி பேட்டர்னில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து பிரேக் பண்ணுறது, அதுதான் உங்களுடைய இது அந்த ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது. இது வந்து சில பேருக்கு புரியுமான்னு வந்து தெரியல, பட் ஒரு கட்டமைப்பிலே நினச்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி ஜென்ரேஷன் வைஸாக வந்து வந்துட்டு இருக்கும். பட் யாராவது ஒருத்தர் வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பிரேக் வந்து லைக் அந்த ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்காக தான் வந்து உங்களுடைய இது வந்து இருக்குது. அதுக்கான எல்லா இதுவும் வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க. What is the advice you want to give for the people who have chosen the third crystal? Like what is their soul desire and what do they truly want? Let's go of small thoughts about yourself. See yourself succeeding. Okay, dream big. ஓகே, பெருசாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ட்ரீம் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நமக்கு வந்து சொல்லுது. லைக் ஏதாவது ஒரு ஸ்மால் தாட்ஸ் இப்போ வந்து லைக் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம், பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது. இதெல்லாம் வந்து கடந்து போயிடும், இதெல்லாம் வந்து தாண்டி ஆகிடும். ஸோ இதுவும் வந்து ஒரு லெசனாக வந்து கூட வந்துருக்கலாம், இல்லைன்னா இது வந்துட்டு குட் சேஞ்ச் ஆர் கம்மிங் ஆன் த வே. ஸோ உங்களை பற்றின ஒரு ஸ்மால் தாட்ஸ்லாம் வந்து தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுறவங்க, ஏன்னா ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு செயினை நம்ம சொசைட்டியில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இல்லைன்னா ஃபேமிலியிலே வந்து ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஆப்போசிட்டாக வந்து பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளை யாருக்கும் வந்து பிடிக்காது. ஓகே, நீ என்ன எப்படி சொல்கிற அப்படி சொல்கிற அப்படின்னு இருப்பாங்க, நம்மளை வந்து டவுன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து விட்டுருங்க. உங்களோட சக்சீடை வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வந்து நமக்கு கார்ட்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட் மீன்ஸ் அ வெரி லாட் டு மீ. தேங்க்யூ ஆல் ஸோ மச். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். பாய்.